ஹலோங்க, வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் கிச்சன் நண்பர்கள். இந்த வீடியோவில் நம்ம சிம்பிளான ஒரு மஷ்ரூம் கிரேவி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கடாய் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் ஒரு ஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துடலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் அதை சேர்த்துடலாம். இது ஓரளவுக்கு நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு 1லேருந்து 1.5 ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை சேர்த்துடலாம். அடுத்து சேர்க்குறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலை, மல்லி இலை அண்ட் புதினா. அடுத்து 2 மீடியம் சைஸ் தக்காளிகளை சேர்த்தாச்சு. இது நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். உப்பு சேர்த்துடலாம். இந்த வெங்காயம் தக்காளியும் நல்லா வெந்து வரட்டும். ஸோ மூடி போட்டு கொஞ்சம் நேரம் இதை வேக வைப்போம். இப்போ நம்மளோட வெங்காயம் தக்காளிலாம் நல்லா மேஷ் ஆகி வந்திருக்கு. அடுத்து சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்க 200 கிராம் அளவுள்ள மஷ்ரூம் காளானை சேர்த்துடலாம். இப்போ நம்மளோட மசாலாஸ்லாம் சேர்த்துடலாம். அதில் மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் போல், தனி மிளகாய்த்தூள் ஒரு 3/4 ஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். மல்லித்தூள் 1 ஸ்பூன் போல் சேர்த்துடலாம். கரம் மசாலா பவுடர் 1/2 ஸ்பூன் போல், ஜீரக பொடி அது ஒரு 1/2 ஸ்பூன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். தேவையான அளவு இப்போ தண்ணி சேர்த்துடலாம். மூடி வச்சு நல்லா வேக விடுவோம் காளானை. ஸோ காளான் நல்லா வெந்துருச்சு. தண்ணி ஓரளவுக்கு நல்லா சுண்டிருக்கு. இப்போ இதில் தேங்காய் பால் சேர்த்துடலாம். ஒரு 1/4 மூடி தேங்காயிலேருந்து பால் எடுத்துருக்கோம். அதை சேர்த்துட்டு இது இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுவோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ஈஸியான எம்மியான நம்மளோட மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி, தோசை, தக்காளி சாதம், வெஜிடபிள் பிரியாணி, ஒயிட் ரைஸ் இது எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
மறக்காம கிச்சன் நண்பர்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.